அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மரண பயத்தை காட்டி ஒரு நாள் முழுவதும் ஓடவிட்டிருக்கின்றார்கள். ஈரான் என்றால் நம்ப முடிகின்றதா? அமெரிக்க பத்திரிகைகளே அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மரண பயத்தையும் ஈரான் செய்த சம்பவம் குறித்தும் மிகப்பெரிய அளவிலான செய்திகளை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு திரைப்படத்தில் வடிவேல் எதிரியை அடிப்பது போல் மிகப்பெரிய அளவில் பாவனை செய்துவிட்டு பார்வையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பில்டப் செய்வார். பின்னர் ஓடி வந்து தன்னை சேர்ந்தவர்களும் சொல்லுவார்கள், நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். அதே போலத்தான் தற்போது ட்ரம்பினுடைய நிலை ஆகிவிட்டது. என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம். கடந்த மாதத்தில் துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவுக்கு நேட்டோ உச்சி மாநாட்டுக்காக ட்ரம்ப் சென்றிருந்தார். அந்த மாநாட்டுக்கு ட்ரம்ப் சென்றபோதே கத்தார் வழங்கி இருக்கக்கூடிய போயிங் விமானத்தில் அவர் சென்றாலும் பின்னர் அந்த விமானத்தில் திரும்பாமல் ஏர்போஸ் 1 விமானத்தில் திரும்பியிருந்தார் என்ற செய்தி அரசியல் புரசலாக பேசப்பட்டது. அது குறித்து நாங்களும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தோம். ஆனால் பல நண்பர்களும் இல்லை, ட்ரம்ப் ஏர்போஸ் 1 தான் சென்றார், ஏர்போஸ் 1 தான் திரும்ப வந்தார் என்றவாறெல்லாம் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். கத்தார் விமானத்தில் தான் அவர் பயணம் செய்திருந்தார். குறிப்பாக கத்தார் அவருக்கு வழங்கிய அந்த விமானம் போயிங் 7478 விமானத்தில் மாநாட்டுக்கு செல்கின்றார். ஆனால் மாநாடு முடிவடைந்ததும் அப்போதே ஒரு அச்சுறுத்தல் அங்கு ஈரானால் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் ட்ரம்பினுடைய விமானத்தை குறிவைத்து தாக்கலாம் என்ற அறிவிப்பை CIA மற்றும் அமெரிக்காவினுடைய உள்ளக புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்துகின்றார்கள். எனவே அவசரமாக ட்ரம்ப் இந்த கத்தார் விமானத்தை போயிங் விமானத்தை மாற்றி வழக்கமான ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் மீண்டும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற செய்தி கூறப்படுகின்றது. மீண்டும் ட்ரம்புக்கு ஒரு செய்தி, அங்கு அந்த லாரி அவசரமாக ட்ரம்பினுடைய ஏர்போஸ் 1 விமானத்துக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. அந்த வாசல், அதாவது இறங்கக்கூடிய வாசல் வழியாக ட்ரம்ப் அவசரமாக சாப்பாட்டு லாரியில் தப்பித்து அவர் உடனடியாக சிறிய ரக இராணுவ விமானம் மூலம் துருக்கி விமான நிலையத்தில் இருந்து வெளியேறி வேறு பகுதிக்கு சென்றிருக்கின்றார் என்ற செய்தியை வாஷிங்டன் போஸ்ட்டும் நியூயார்க் டைம்ஸும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். துருக்கி தலைநகர் சென்ற ட்ரம்ப் திடீரென மாநாடு முடிவடைந்ததும் அங்காரா விமான நிலையத்தில் இருந்து பத்திரிகையாளர் முன்னிலையில் தான் தன்னுடைய போயிங் 747 விமானத்தில் ஏறினார். அந்த விமானத்தில் தான் அவர் செல்வார் என அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏர்போஸ் 1 விமானத்தில் ஏறிய சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் ரகசியமாக விமான நிலைய கேட்டரிங் ட்ரக்கில் இருந்து ஏற்றப்பட்டு ஓடுதளத்தின் வழியே வேகமாக சென்று சிறிய C-32A ரக இராணுவ விமானத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த C-32A ரக விமானம் என்பது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜெடி வான்ஸ் மற்றும் அமெரிக்க அதிபருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏனையோர் செல்லக்கூடிய அதுவும் ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ விமானம். வெளியுறவு அமைச்சர், இராணுவ உயர் அதிகாரிகள் பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விமானத்திலும் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் ஏர்போஸ் 1 விமானத்துடன் ஒப்பிடும் பொழுது பாதுகாப்பு வசதிகள் குறைந்த விமானம்தான். அப்படி இருந்தும் இந்த ஏர்போஸ் 1 விமானத்தை ஈரான் துல்லியமாக குறிவைத்து தாக்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ட்ரம்ப் கத்தார் விமானத்தில் சென்றார். கத்தார் விமானத்தில் இருந்து அச்சம் காரணமாக ஏர்போஸ் 1 விமானத்தில் அதிக பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, இடைமறைப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, லேசர் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருக்கின்றது என மீண்டும் ஏர்போஸ் 1 விமானத்துக்கு வருகின்றார். ஆனால் ஏர்போஸ் 1 விமானத்தில் இருந்தாலும் கூட ஈரான் அந்த விமானத்தை ஏவுகணை மூலம் துல்லியமாக தாக்கி விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாக அவசரமாக உணவு லாரிக்குள் பதுங்கி இருந்து, உயிரை கையில் பிடித்து கொண்டு பதுங்கி இருந்து இராணுவ விமானம் மூலம் அவர் வெளியேறி தன்னுடைய பிரிட்டன் தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானத்தை மாற்றியிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அமெரிக்க உளவுத்துறைக்கு எப்போதுமே தகவல்கள் வரும்பொழுது அவர்கள் 2 விதமாக தகவல்களை பிரித்து பார்ப்பார்களாம். ஒன்று, இது ஒரு வதந்திக்காக, மிரட்டலுக்காக, நடைமுறை சாத்தியமற்ற ஆபத்து என்றால் அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். தங்களுடைய வழக்கமான பாதுகாப்பு நடைமுறைகளில், வழக்கமான பயணத்தில், வழக்கமான இடத்திலேயே அவர்கள் வழக்கமான பாதையிலேயே பயணம் செய்வார்கள். இரண்டாவது, இந்த அச்சுறுத்தல் வதந்தி என்பதற்கு அப்பால் அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நபர் அந்த சம்பவத்தை செய்யக்கூடிய தகுதியுடையவரா, அவரால் இது முடியுமா என்று அமெரிக்க உளவுத்துறை கணக்கெடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக துல்லியமான தரவுகள், இந்த இடத்தில் தாக்குதல் நடைபெறும் இடம், நேரம், பயன்படுத்தப்படும் ஆயுதம் வரை துல்லிய தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. செயல்படுத்தும் திறன் குறித்து அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததில்
துருக்கியினுடைய அங்காராவில் உள்ள எசன் போகா சர்வதேச விமான நிலையத்திற்கும் ஈரானிய எல்லைக்கும் இடையில் சரியாக 900 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கின்றது. அதாவது துருக்கியினுடைய ஒரு எல்லை, ஈரானுடைய எல்லை நாடாகத்தான் துருக்கி இருக்கின்றது. 900 கிலோமீட்டர் ஈரான் எல்லையிலிருந்து 900 கிலோமீட்டரில் தான் அங்காராவின் எசன் போகா விமான நிலையம் இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய அதிநவீனமான கர்மாஷா பட்டா 110 ஏவுகணைகள் 1100 கிலோமீட்டர் வரை 2000 கிலோமீட்டர் வரை சென்று துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சக்தி மிக்க ஏவுகணைகள். இந்த பட்டாசு ஏவுகணைகள் எல்லாம் மிக துல்லியமாக வான் பாதுகாப்புகளை எல்லாம் உடைத்து கொண்டு இஸ்ரேலுக்குள் சங்காரம் செய்திருந்தது. எனவே அப்படி பார்த்தால் இந்த அங்காராவில் இருக்கக்கூடிய எசன் போகா விமான நிலையத்தில் வைத்து ஏர்போர்ஸ் 1 விமானத்தை தகர்க்கக்கூடிய ஆற்றல் ஈரானுக்கு இருக்கின்றது என்பதை அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்துகின்றார்கள். அதைவிட தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து குறித்தும் CIA செய்தி வெளியிடுகின்றார்கள். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் மிசைல் டிஃபென்ஸ், எதிர்ப்பு வான் பாதுகாப்பு பொறிமுறைகள், இடைமறி ஏவுகணைகள் இருந்தாலும் கூட விமானம் தரையில் நிற்கும் போதோ அல்லது குறைந்த உயரத்தில் பறக்கும் போதோ இந்த தற்காப்பு அமைப்புகளின் திறன் மிக மிக குறைவான ஒன்றாக காணப்படுகின்றது. உயரத்தில் விமானம் பறக்கும் பொழுது இந்த திறன்கள் எல்லாம் 100% வேலை செய்யும். ஆனால் விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது ஒரு ஏவுகணையை கொண்டு தாக்கிவிட்டால் இந்த வான் பாதுகாப்புகளால் பாதுகாப்பது மிக கடினம் என்ற விடயமும் 5 முதல் 7 வினாடிகளுக்குள் இந்த விமானத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கிவிடும் என்ற செய்தியும் ட்ரம்புக்கு கூறப்படுகின்றது. மூன்றாவதாக ஈரானினுடைய ஸ்லீப்பர் செல்கள் துருக்கிக்குள் ஊடுருவி குறுகிய தூர ட்ரோன்கள் மற்றும் குறுந்தூர ஏவுகணைகள் மூலம் ஈரானிய ஸ்லீப்பர் செல்கள் தாக்குதல் நடத்தி விமானத்தை தவிடுபடியாக்கலாம் என்ற சாத்தியமும் கூறப்படுகின்றது. எனவே ஈரானுடைய பட்டா கெர்மாஷகான் ஏவுகணைகளுடைய பலம், இரண்டாவது அந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுதே தாக்கக்கூடிய தன்மை, மூன்றாவது ஈரானினுடைய ஏஜென்ட்கள் துருக்கிக்குள் வந்து நேரடியாக ட்ரோன்கள் மற்றும் துல்லிய தாக்குதல்கள் மூலம் நடத்தக்கூடிய ஆபத்து ட்ரம்பை ஓட வைத்திருக்கின்றது. கத்தார் விமானம், ஏர்போர்ஸ் 1 விமானம், கேட்ரிங் லாரி, அதன் பின் C-32 அமெரிக்க இராணுவ விமானம் என ஒரு நாள் முழுவதும் ட்ரம்புக்கு ஈரான் மரண பயத்தை காட்டியிருக்கின்றார்கள். வெளியில் எவ்வளவுதான் ஈரானங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஈரானை முடித்து விட்டோம், ஈரான் கதை முடிந்து விட்டது, அப்படி இப்படி என்று பேசினாலும் ஈரான் குறித்த அச்சம் ட்ரம்புக்கு எவ்வளவு இருந்திருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதிலும் ஒரு சம்பவம், ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் இருந்து ட்ரம்ப் அவசரமாக இந்த கேட்ரிங் லாரி மூலம் வெளியேற்றப்பட்ட பொழுது அந்த விமானத்தில் ட்ரம்ப் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் எப்போதும் பயணிக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டே கருத்துக்களை வழங்கி கொண்டே பயணிப்பார். திடீரென அங்கிருந்த பத்திரிகையாளர்கள், புகைப்பட பிடிப்பாளர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஜன்னல்களை மூடிவிடுமாறு அவசரமாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கும் என்ன நடைபெற்றது விடயம் தெரியாமலே ஜன்னல்களை மூடுகின்றார்கள். அப்போது ட்ரம்ப் வெளியே மற்ற விமானத்தில் மாற்றிக்கொண்டிருக்கும் காட்சிகளை அவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அவர்களுக்கு ட்ரம்ப் அவசரமாக அந்த உணவு லாரியில் அனுப்பப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார் என்பது தெரியாமல் ட்ரம்பிடம் பேட்டி எடுப்பதற்காக சில பத்திரிகையாளர்களும் புகைப்பட பிடிப்பாளர்களும் இருக்கின்றார்கள். ஏன் வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கு கூட ட்ரம்ப் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வேறு விமானத்தில் அனுப்பப்பட்டார் என்ற செய்தி தெரியாமல் இருக்கின்றது. பின்னர் பிரிட்டன் வழியாக அமெரிக்கா சென்ற ட்ரம்ப் இந்த C-32 விமானத்திலிருந்து பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்துக்கு எவ்வாறு மாற்றப்பட்டார், எவ்வாறு இடைநடுவில் அவர் எங்கு நிறுத்தப்பட்டார் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் ஈரானின் அச்சுறுத்தல் குறித்து நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நமக்கு மாறியிருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவில் இறங்கியவுடன் பத்திரிகைகளுக்கு கூறினாரே தவிர தான் இத்தனை விமானங்கள் மாறி மரண பயத்தில் ஓடி வந்திருக்கின்றேன் என்றதை ட்ரம்ப் கூறவில்லை. ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் உண்மையை கூறிவிட்டார்கள். இதுதான் ட்ரம்புக்கு ஈரான் செய்யாமலே அடிக்க முதலே இவ்வளவு பயமா என்று கேட்பார்கள். அடி விழவில்லை, அடிக்க முதலே இவ்வளவு பயமா உனக்கு என்பதைப் போல ட்ரம்ப் ஈரானின் மிரட்டலுக்கே இத்தனை விமானங்கள் மாறி மிகப்பெரிய அல்லோலப்பட்டிருக்கின்றார். இந்த காணொலி பற்றி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.